இந்த 10 தொகுதியில் மாநகர் மாவட்ட கழகத்தில் 4 தொகுதி இருக்கு. இந்த 4 தொகுதியுமே நகர்ப்புறங்கள், மாநகராட்சி பகுதிகள். இந்த மாநகராட்சி பகுதிகளில் போடப்பட்டிருக்க பிஎல்ஓக்கள், அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அவங்க என்னன்னா ஒரு சில பிஎல்ஓக்கள் அதில் ஒரு 40% பிஎல்ஓக்கள் அந்த தகுதியை இல்லாதவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு விவரமே தெரியல. யாருன்னா தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சியில் பணியாற்ற தூய்மை பணியாளர்கள், சிலர் படிக்காதவங்க இருக்காங்க. இன்னொன்று அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற ஆயாக்கள், இவங்கள போட்டிருக்காங்க. இதுலேயும் பிஎல்ஓக்கள் என்னன்னா, நாங்கள் பல தடவை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை நான் கள ஆய்வு, எல்லா வார்டு எல்லா பகுதிக்கும் நான் எல்லா முகாம்களுக்கும் எங்களுடைய தொகுதியுடைய பொறுப்பாளர்களுடைய அவங்கள கூட்டிட்டு எல்லா இதுக்கும் போகிறோம், டெய்லி போகிறோம். இது நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேர்தல் ஆணையம் என்னைக்கு அறிவித்ததோ அன்னையிலிருந்து இந்த முகாம்களில் நாங்கள் முகாம் அமைத்த நாளிலிருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டம் எங்கள் பிஎல்ஏ தூக்கள் முறையாக இவங்க கார்டே கொடுக்கல. நாங்கள் கொடுத்து 1 வாரம் 10 நாள் காத்துட்டு இருந்தோம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி பிஎல்ஏ தூக்கள் அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கணும் சார், உடனே ஆதரைசேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்புறமேல் தான் கொடுத்தாங்க. சார் கோச்சுக்கிறாங்க, அந்த செக்ஷனில் பொதுவான ஆள் இல்லை, அதனால தான் காலதாமதம் ஆயிடுச்சு. அங்கங்கே இஆர்ஓக்கள் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு இஆர்ஓக்கள் போட்டு கொடுத்தாங்க. அதுலேயே சில பேர் போட முடியல. அப்போ நாங்கள் சொன்னோம், இதுலேயே எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிகாட்டுதலின்படி இந்த பிஎல்ஏ டூக்கள் சரியாக அவங்க பணியாற்றலைன்னா அவங்க உடனடியாக நீங்கள் கள ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் வேற யாரையாச்சும் எழுதி கொடுங்க. முறையாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு, அது முறையாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த அத்தாட்சியோடு சான்றிதழோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சாங்க. நாங்கள் எப்படி பிஎல்ஏ தூக்கள் எப்படி முறையாக எங்கள் அலுவலர் இருக்கணும்னு நினச்சோமோ அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் நினைக்க மாட்டேன்றது. அப்போ இன்னைக்கு ஒரு ஆள் வர்றாரு, நாளைக்கு எங்களுக்கு இது ஆர்வமே இல்லைன்ட்டு சில பேர் போயிடுறாங்க. போகிறதுனால அங்கங்கே ஆயாக்களை போட்டு நாங்கள் எங்கேத்த போய் கொடுக்க சொல்கிறது, ஆயாக்களை போடுறது, தூய்மை பணியாளர்களை போடுறது, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் போனால் கேட்டால் எங்கள் ஆட்கள் தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க, வைக்கிறாங்க, முகாமில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 2005 வாக்காளர்கள் அவங்கள திரும்ப வாக்காளராக ஆகணும்னா அந்த பழைய இதனுடைய இது இருக்கணும், ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும், மற்ற எல்லா விவரங்களும் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருந்தாங்க. நான் கூட அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையே களத்திலே அதே மாதிரி தான் இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் சொன்னோம், இது இவங்கனால பண்ண முடியல, எங்களுக்கும் அது எங்கள் பிஎல்ஏ கட்டுவோம் அதை டவுன்லோட் பண்ண முடியல, சர்வர் சரியாக ஒர்க் ஆக மாட்டேன், ஒரே நேரத்தில் எல்லாம் ஜாம் ஆயிடுது, அதனால எங்களுக்கு சிரமம் இருக்குன்னு சொன்னோம். அப்போ கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், சர்வரில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு சார், அதை சரிப்படுத்திடுறோம் அப்படின்னார். சார் என்னதான் சரிப்படுத்தினாலும் இந்த பிஎல்ஓக்களுக்கு அவங்க சான்றிதழ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க, தகுதி இல்லை. எங்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறணும். தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா 100% வாக்காளர்கள், திருத்தப்பட்ட வாக்காளர், உண்மையான வாக்காளர்கள் யாரும் விடுபட்டக்கூடாது. அதே நேரத்தில் இறந்த வாக்காளர்கள், இடமாற்றம் பண்ணப்பட்டவங்க, டபுள் என்ட்ரி 2 முறை வாக்காளர்கள் பதியப்பட்டது, காலங்காலமாக இருக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி
அவங்க வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அது இடம்பெறக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கமும். எனவே நீங்கள் எப்படி சார் ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு, சார் நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க சார், நான் உடனே சொல்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள ஒரு ரெண்டு பேர் போடுறேன். நானும் போட்ட பிறகு போய் பார்க்குறேன், நிறைய பகுதியில் 40% இடங்கள்ல போதுமான ஆட்கள் இல்லை. போடப்பட்டாலும் எங்களுக்கு அதை பற்றியே தெரியாதுங்க. என்கிட்ட அந்த செல்லே இல்லை, இந்த மாதிரி இது எங்கிட்ட அப்படியே ஓட்டாங்க நீங்கள் அங்கே போய் பணியாற்றுங்கன்னா வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி கள நிலவரத்துக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல ஃபார்ம் போகலை, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. கலெக்டரும் போட்டாரு, கேம்ப் போடுறாரு. களத்தில் போய் கொடுங்கன்னா களத்தில் போய் இவங்களால கொடுக்க முடியல. மழை பெய்யறதுனால இல்லை, மழைக்கு முதல்ல இவங்களால போய் கொடுக்க முடியல, இடம் பார்க்க முடியல, வைக்க முடியல, இடம் மாறுதல் இது. அதனால அவங்க யாருமே அது இன்ட்ரெஸ்டாக இல்லை. அப்போ அதுக்கு தான் சார் முகாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அங்கே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் அதே முகாமும் போட்டிருக்கோம். முகாம் போட்டும் கூட சில பகுதியில் இன்னும் நிறைய ஃபார்ம் கொள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியிருக்கு. கொடுத்தது பாரங்கள் திரும்பி வர்றது, எழுதி வர்றது, பூர்த்தி பண்ணி வர்றது பார்த்து அது ரொம்ப குறைவாக இருக்கு. 35% 40% தான் இருக்கு. அதெல்லாம் எப்படி இன்னும் காலம் குறைவாக இருக்கு, எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நாங்கள் உறுதியாக நிவர்த்தி பண்ணிடுவோம்னார். அதுல என்னன்னா பெரிய ஒரு இதுன்னா நேற்று எதுனா பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேற்கு தொகுதி கிடைச்சிருக்கு, இப்போ நீ அடுத்த தொகுதி கிடைக்கும். மேற்கு தொகுதியில 284 பூத்துக்கள் வரையறுக்கப்பட்ட 284 வாக்குச்சாவடிகள். இந்த 284 வாக்குச்சாவடிகளும் என்னன்னா அதுல ஒவ்வொரு பூத்திலையும் 1 ஓட்டு 2 ஓட்டு, சில இதில் முழுமையா 100% எல்லாமே ஏற்றிருக்காங்க. எல்லாமே கொடுத்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரி எல்லா பேருக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 284 பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் கொடுத்துருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக 284 பூத்துகள்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? இதே மாதிரி மற்ற பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் இதே மாதிரி தானே கொடுத்துருப்பீங்க, பாகத்திலையும் கொடுத்துருப்பீங்க. ஏன் சார் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு கேட்டிருந்தோம். இந்த பிஎல்ஓக்கள் இருக்கிற இதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றுறவங்க, இவங்கெல்லாம் என்னன்னா ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்த பணியாளர்கள். அவங்க ஐடி கார்டு போடலை, இன்னார்தான் அப்படின்றது இவங்க ஐடி கார்டு போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது யாருமே போட்டுட்டே வர்றதே இல்லை. அந்த இஆர்ஓக்களும் அதை கவனிக்க மாட்டேன்றாங்க. நானே பல தொகுதியில் போய் என்னம்மா இங்கே ஃபார்ம் எல்லாம் வரல, என்னம்மா இங்கே எங்களுக்கு கொடுக்கல சார், கொடுத்ததே கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்றாங்களேன்னா, அது ஃபார்ம் அடித்தது தப்பாக போச்சு, கியூஆர் கோடு மிஸ்டேக் ஆகி போச்சு சார், இதை அடித்து வந்துடும், 2 நாளில் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. எங்கள் மேற்கு தொகுதியிலேயே இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்போ என்னடான்னா முழுமையாக எல்லாமே கொடுத்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க. இதை நீங்களே இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம், டிவிக்காரவங்க வாங்கி பாருங்க. இது கேட்டால் டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்கள் காமிச்சிருவோம், முழுமையாக கொடுத்துருவோம், முழுமையாக கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் அதான் பேச, கொடுத்த மாதிரி நாங்கள் காமிச்சிருவோம். ஆனால் கலெக்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும். எவ்வளோ ஃபார்ம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் தெரியும் சார், அதை வச்சு தான் கணக்கில் பண்ணுவோம், இது இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆகிறாதா? தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா? இது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்னைக்கு பார்த்தா இதில் பேசுகிறாரு, வீடியோ காலில் பேசுகிறாரு. என்ன அந்த முகாம் நடக்குதா, எவ்வளோ ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஃபார்ம் எவ்வளோ ஃபார்ம் திரும்ப பெற்றிருக்காங்க, நீ எல்லாம் பணியாற்றுறீங்களான்னு கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, முகாம் வச்சுருங்க, நம்மதெல்லாம் மக்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க, நம்மகிட்ட தான் மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அதே இது
இப்போ யூடியூப்ல எல்லாம் அது வைரல் ஆயிருக்கு. வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவர் பகுதி செயலாளர் சொல்றாரு. இதுக்கு இது வழிவகை செஞ்சிடாதா, நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு, அப்படி இருந்துச்சா சார், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் 4க்கு பிறகு நீங்க நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தா ஃபார்ம் 7ல நம்ம எழுதி ஒரு வாரம் டைம் கொடுத்து அதை நம்ம அது கேட்டு நோட்டிபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றார். இது எப்படி தும்ப விட்டு ஆளை பிடிக்கிற கால்ஸா இருக்கு? அது எப்படி சார் முடியும்? இறந்த வாக்காளர்கள்னா இறந்த வாக்காளர்களை பிஎல்ஏ டூக்கள், சர்வ கட்சி சேர்ந்த பிஎல்ஏ டூக்கள் கையெழுத்து போட்டு இவங்க இறந்துட்டாங்க, இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்க வாங்கிடலாம். அதை விட்டு பிஎல்ஓக்கள் சில வேண்டுன்றே என்ன சொல்றாங்க, நீங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் நாங்கள் நீக்குவோம், அதை கொடுத்து விடுங்க, அந்த ஃபார்மோட சேர்த்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் பயிற்சி முகாம் கொடுத்தேன், பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு, என்னன்றது தெரியலன்றாங்க. நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ. ஆனால் இங்கே என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் எவ்வளோ தூரம் பாருங்கள், இது மாதிரி செய்யலாமா, இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கும் புரியல. நாங்கள் மடச்சாம்பிராணியாக இருக்கோங்க, இதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கலெக்டே இதே வார்த்தை தான் சொன்னேன். என்னன்னு இனி அடுத்த தொகுதியில கேட்கணும். எங்க தொகுதியில இப்படி கொடுத்துருக்காங்க, மேற்கு தொகுதியில நான் எம்எல்ஏ இருக்கிற தொகுதியில இப்படி கொடுத்துருக்காங்க, மற்ற தொகுதியில எப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி ஏற்றிருக்காங்க என்னன்றது கேட்டாதான் தெரியும். யார் வேணாலும் இப்ப நீங்களே எடுத்துக்கலாம், நீங்களே லோட் பண்ணீங்கன்னா எடுத்துடலாம். இப்ப என்ன அவங்களுக்கு எப்படி பாதிப்பு இருக்கு? அவங்க பாதிப்பு இருந்தா, ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு இருந்தா எதுக்கு இப்படி செஞ்சிருப்பாங்க? நிர்வாகம் அவங்க கையில இருக்குங்க. இல்ல சார், அப்படி இல்ல சார், இத அதுல நீங்க நல்லா போட்டுருக்காங்க. மொத்த வாக்காளர் எவ்வளவு, டிஸ்ட்ரிபியூட் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எவ்வளவு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் எங்களுக்கு இப்ப இது எப்படி பிஎல்ஓக்களுக்கு சொல்ற மாதிரி அர்த்தம், கொடுத்த மாதிரி எப்படி அர்த்தம் வரும்? பிஎல்ஓக்கள் கொண்டு போய் கொடுத்தது மாதிரி தான் சார் அதுல இருக்கு. அது இது கேட்டா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு, அது சார் அது நாங்க திரும்ப கலெக்ட் பண்ணுவோம் சார், கலெக்ட் பண்ணதில் அது 200-270 வராது, கலெக்ட் பண்றத வச்சு தான் நாங்க இது பண்ணுவோம், வாக்காளர் சாபிதான் அடிப்போம். அப்புறமேல நீங்க அதுல இடமாறுதல் பண்ணப்பட்டவங்க வந்திருந்தாங்களோ, இதுல ஒரே வாக்காளர் இப்ப ஒரு தொகுதியில இருப்பாரு, இன்னொரு தொகுதியிலும் இருப்பாரு, அந்த வாக்காளர் திரும்ப சேர்ந்த மாதிரி ஆயிரும்ல. அவர் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? அதிகாரி தான் கண்டுபிடிக்க முடியும், அவங்க தான் கண்டுபிடிச்சு அதை இது பண்ண முடியும். இப்ப ஃபார்ம் இதுல ஸ்ட்ரிக்டா இருந்தா தானங்க எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதோ, எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அதை தானே சேர்க்கணும். விடுபட்ட வாக்காளர்களை திரும்ப சேர்க்கறதுக்கு டைம் கொடுக்கலாம். ஆனா ஃபார்மை கொடுத்துற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் எப்படி சார் அவன் பிஎல்ஓக்கள் வேலை பார்ப்பாங்க? அதான் இந்த தவறு பண்றதுக்கு தான் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். மொத்தமா எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி காமிச்சிட்டு போனா போகுதுன்னு ஒரு ஓட்டு, ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு ஓட்டு குறைச்சிருக்காங்க, 2 ஓட்டு குறைச்சிருக்காங்க, இதுல முழுமையா கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. தெரியலையே சார், நிமிடம் தானே சார் தெரியும். அந்த பிஎல்ஓக்கள் மக்களுக்கு கொடுத்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, அதுல வச்சுதான் கண்டுபிடிக்கும். அப்படிதான். ஆமாங்க. ஆனா இப்போ அவங்க இந்த மாதிரி இப்ப நம்மளே அதுல குறை சொல்ற மாதிரி தான் வரும்.
இல்லைங்க, நாங்க என்ன சொல்றோம், நிர்வாகம் தேர்தல் ஆணையம் நல்ல நோக்கத்துல தாங்க செய்யுது. அது எதுக்காக கொடுத்துருக்கோம், நாங்க என்னன்னா பிஎல்ஓக்களுக்கு நாங்க ஃபார்ம் கொடுத்ததுதான் சார் அதுல எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. பிஎல்ஓக்களுக்கு ஃபார்ம் கொடுத்து அடிக்க நிர்வாகத்திலிருந்து அந்த அந்த பாகத்துக்கான வாக்காளர் படிவம் அவங்களோட கையெழுத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. இது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, வாக்காளர் கொடுத்த மாதிரி இருக்கு. அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன். அப்படிதான் தருவாங்க. இதுல என்னன்னு தெரியல. அதாவது பிஎல்ஓக்கள் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க கொடுத்தத. இத வச்சு என்னன்னா தேர்தல் ஆணையம் 95% வாக்காளர் படிவம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் முன்னேற்பாடா இருக்கா? 10 தொகுதியில வெற்றி வரணும் ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். பவர்ஃபுல் அமைச்சர், பவர்ஃபுல், எல்லாத்திலையும் பவர்ஃபுல். அவர் நிர்வாகத்திலையும் பவர்ஃபுல், அனைத்திலும் பவர்ஃபுல். அந்த அமைச்சர் தான் இப்ப இதெல்லாம் மேற்கு தொகுதியெல்லாம் பூந்து விளையாடி இருப்பார். எப்பா நாங்க ஐயா இது என்னன்றத நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்க மணிகண்டன், இது என்ன அர்த்தத்துல கொடுத்துருக்கீங்கன்னு. நாங்க இதைத்தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட கேட்கல. எடுத்தோன்னா உங்களை இந்த மாதிரி குற்றம் சாட்டல, நிர்வாகத்தை குற்றம் சாட்டல. ஆட்சியர் என்ன சொல்ற, அதைத்தான் சொல்றேன். ஆட்சியர் என்ன சொல்றாரு, சார் இது காமிச்சிருவோம், ஆனா கலெக்ட் பண்ற வச்சு தான் நாங்க மோசடின்னு கலெக்ட் பண்ண பிறகுதான் சார் தெரியும் அப்படின்ற. சார் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி சார் ஃபார்ம் கொடுப்பாங்க? நாங்க கேட்டாங்க, நீங்களா இருந்தா அதான் கேட்க போறீங்க. சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா பிஎல்ஓக்கள் மீதி அவங்க கையில இருக்க ஃபார்ம் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? அவங்க கொடுத்த மாதிரி காமிச்சிட்டாங்களே, நீங்க காமிச்சிட்டீங்க, நிர்வாகம் காமிச்சிருச்சு, நீ நம்ம கொடுத்தானா கொடுக்காட்டியானு விட்டுருவாங்க இல்லையா சார்? உண்மையிலே அது அந்த மாதிரி ஒரு மனசு வருமா சார்? எங்களை சாதாரண நாங்க என்ன நினைப்போம், இந்த ஃபார்ம் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க கையில 200, 300, 500, 400 வச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த டவுட்டுக்கு தாங்க வந்தோம். இது வரைக்கும் முன்னாலையெல்லாம் பார்க்கும்போது நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி உங்களை சந்திப்போம். இப்ப கவலையோடு பாக்குறோம். இப்ப கவலையோடு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் அப்படியா? ஏன்னா எங்களுக்கு சார்ந்து அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்லணும், சார் இது தப்பு தான், எப்படி ஏத்துனா கொடுத்தது தானே ஏற்றிருக்கணும், எப்படி ஏத்துனாங்கன்னு தெரியலன்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகம் சொல்லணுமா இல்லையா? அவர் அதை சொல்லல. கலெக்ட் பண்றத வச்சுதான் சார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க சார். அது வந்த பிறகு ஃபார்ம் டைப் இதெல்லாம் அடிச்சு வாக்காளர் சாபிதா வந்த பிறகு அதுல யாராச்சும் நீங்க சந்தேகம் பண்ணீங்கன்னா அவங்கள நீக்கிறதுக்கு 7 நாள் அவகாசம் இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி 7 நாள் அவகாசம்? அது எப்படி ஃபார்ம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க எங்களுக்கு என்ன, ஒரு தொகுதியில இருக்க வாக்காளர் இன்னொரு தொகுதியில் இருப்பாங்கன்றதா எங்களுடைய சந்தேகம். அவங்களை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு வீடா கொடுத்து படிவம் கொடுத்தா தான் சரியா வரும். நீங்க மொத்தமா அப்லோட் பண்ணிட்டா எப்படி சரியா வரும்? அப்படின்லாம் கட்டாயம் பண்ணுவோம்ல. மேல இருந்து சொல்லி நாங்க தேர்தல் ஆணையத்தில் உறுதியாக புகார் பண்ணுவோம். இது தமிழக தேர்தல் ஆணையர்களுக்கும் நாங்க சொல்லுவோம். உங்க மூலமாக இப்ப இதெல்லாம் பார்ப்பாங்க, தேர்தல் ஆணையம் பார்க்கும். இது என்ன மதுரை மாவட்டத்தில் இப்படி சொல்றாங்களே, மாநகரில் இருக்க 4 தொகுதியும் வடக்கு, தெற்கு, மத்திய, மேற்கு 4 தொகுதியிலே இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மேற்கு தொகுதியில் மட்டும் இப்படி செஞ்சிருக்காங்களான்னு தெரியல. யாருமே இத குழப்பத்துக்கான வழியே இல்லை. இப்பதான் இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஆளுங்கட்சி குழப்பமா இருக்கும் வேண்டாம் அப்படின்னு. ஏங்க குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு இப்பதானே நிர்வாகம் தானே பண்ணிருக்கு. ஏங்க 100% இது எப்படி குழப்பம் வரும்? கொடுத்தத எழுதியிருந்தா, கொடுத்தத டைப் அடிச்சா லோட் பண்ணியிருந்தா, இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது இவ்வளவு படிவம், இப்ப மேற்கு தொகுதியா எத்தனை பாகமா, இது வரைக்கும் எவ்வளவு ஃபார்ம் வழங்கப்பட்டது, எவ்வளவா பெறப்பட்டது அப்படின்னு வந்தா தாங்க அது தவறுக்கு இது தவறு இல்லாம இருக்கும். எல்லா ஃபார்ம் கொடுத்ததுமாக இது எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லும்? தேர்தல் ஆணையம் எப்படி அது நினைக்கும்? எப்படி சொல்றீங்க? அது முழுக்க முழுக்க தவறுங்க.
இது வேணுண்டே இதை வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கத்தை சிதைக்கணுன்றதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற ஒரு பெரிய மோசடியான வழின்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது சந்தேகத்தை போக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகம், அரசு தான் நீக்கணும். உணவு திருவிழா நடந்த இடத்துல பந்தல் இந்த ஒளி பந்தல் தான் இதாகி ரொம்ப சிரமத்துக்கு இருக்காங்க. இதே போலியான அரசாங்கம். இத போய் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, உணவு திருவிழா நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சுய உதவி குழுக்களும் வந்திருக்காங்க, ஆனா அங்க போடப்பட்டிருக்க பந்தல் வந்து ஒழுகுதுன்றாங்க. ஒளியிட்டு போகுது 6 மாசம் கழிச்சு மொத்தமா நல்ல பந்தலா போட்டுரும். ஒழுகாத பந்தலை எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், எங்க பொதுச் செயலாளர் தலைமையில ஆட்சி, எங்க அதிமுக ஆட்சி மலரும் போது இதை மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துருவோம்.